வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்ல டோட்டலா 4660 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ரீசெண்டா ஒரு நோட்டிபிகேஷன் வைரல் ஆனிச்சு. ஓகே, அது வந்து ஃபேக் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம சேனல்ல நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இது ஃபேக்கா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனா இந்த நோட்டிபிகேஷன் வந்து நான் எடுத்தது வந்து ஒரு நம்பகத்தகுந்த டெலகிராம் சேனல், அதுக்கப்புறம் நம்பகத்தகுந்த வெப்சைட்ல இருந்து தான். ஸோ அந்த டெலகிராம் சேனல்லையும் வெப்சைட்லையும் எப்பவுமே வந்து ஃபேக் நோட்டீஸ் கொடுத்தது கிடையாது, கரெக்டான நோட்டிஃபிகேஷன் தான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல வந்து வந்துருச்சு. ஓகே, இது வந்து ஃபேக் கிடையாது, கம்ப்ளீட்லி இது வந்து ட்ரூ தான். ஓகே, உண்மையான ஒரு நோட்டிபிகேஷன் தான், இது வந்து ஃபேக் கிடையாது. கன்ஃபார்மா 4660 வேகன்சி தான் இருக்குது. இதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் மறுபடியும் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது நம்ம ஆல்ரெடி சொன்னதான், இதை பத்தி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதனால மறுபடியும் அதே இன்ஃபர்மேஷனை திரும்பியும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 15ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது. மே மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருந்து நீங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன டேட்ல இருந்து மினிமம் ஒரு 3 மாசமாவது டைம் கொடுப்பாங்க எக்ஸாமுக்கு. அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் இருக்கும். அதனால இப்போ இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கன்ஃபார்மா உங்களால செலக்ட் ஆக முடியும். ஸோ இதுல சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 452 வேகன்சியும், கான்ஸ்டபிளுக்கு வந்து 4208 வேகன்சியும், டோட்டலா 4660 வேகன்சி இருக்குது. ஏஜ் லிமிட் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னதான், பட் திரும்பவும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஏஜ் லிமிட் வந்து 1/7/2024 இந்த டேட்ல வந்து இந்த ஏஜ் இருக்கணும். அதாவது இதுல கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ்ல இருக்கவங்களுக்காக தான். அதாவது நீங்க யூஆர் இல்லைன்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரியில இருந்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 20ல இருந்து 28 வயசுக்குள்ள இருக்கணும். கான்ஸ்டபிளுக்கு வந்து 18ல இருந்து 28 வயசுக்குள்ள இருக்கணும். இதுவே நீங்க வந்து ஓபிசி கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வயசு அதிகமா இருக்கலாம், அதாவது 31 வயசு வரைக்கும் இருக்கலாம். அதுவே நீங்க வந்து எஸ்சி இல்லைன்னா எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா இன்னொரு 2 வயசு அதிகமா இருக்கலாம், அதாவது 33 வயசு இருக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சவங்க எலிஜிபிள். ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க வந்து எலிஜிபிள். அதே மாதிரி கான்ஸ்டபிளுக்கு 10th பாஸ் பண்ணவங்க எல்லாருமே எலிஜிபிள். ஓகே, ஸோ இந்த டிகிரி அப்படிங்கிறது வந்து எப்போ பார்ப்பாங்கன்னா, நார்மலா எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே இந்த அப்ளிகேஷன் எண்ட் ஆகிற டேட். ஓகே, அதாவது இந்த 14/5/2024 இருக்குல்ல, இதுக்கு முன்னால நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், உங்களுக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்திருக்கணும். அதனால ஃபைனல் இயர் படிக்கிறவங்க எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரிலாக்ஸேஷன் வந்து 3 வயசு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஓகே, அதோட சேர்த்து தான் நான் சொன்ன ஏஜ் லிமிட். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிளேலிஸ்ட் வந்து நீங்க மறக்காம பாத்துருங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட் மறக்காம பாத்துருங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னா, இந்த ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கான A to Z இன்ஃபர்மேஷன். இதுல நம்பர் ஆஃப் வேகன்சி என்ன அப்படிங்கறத மட்டும் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. அது மட்டும் நான் இப்ப சொன்னதுதான். ஓகே, ஏன்னா இது முன்னால ஒரு ப்ரெடிக்ஷன்ல சொன்னது, இப்போ வந்து அது மாறி இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி ஏஜ் லிமிட்டும் இதுல நீங்க பாக்காதீங்க. இதுல சொன்ன ஏஜ் லிமிட் கிடையாது, நான் இப்ப சொன்ன ஏஜ் லிமிட் தான். இதுதான் இப்போ வரப்போற நோட்டிபிகேஷனுக்கான ஏஜ் லிமிட். ஓகே, ஸோ இந்த 2 தவிர மற்ற எல்லா டீட்டெயிலுமே இதுல இருக்கும். இதுல நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டருக்குமான என்னென்ன A to Z இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இதுலயுமே வேகன்சியும் ஏஜையும் தவிர மற்ற எல்லா டீட்டெயிலும் நீங்க இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது இப்போ இதுல வந்து எக்ஸாம் வந்து ஆர்ஆர்பில இருந்தும் மற்ற ப்ராசஸ் எல்லாம் ஆர்பிஎஃப்ல இருந்தும் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதை பத்தின அந்த அப்டேட் தான் இந்த வீடியோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அபிஷியலாவே வந்து பாத்தீங்கன்னா 2250 வேகன்சின்னு சொல்லி ஒரு நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதை பத்தி இதுல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த வேகன்சி தான் இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்குது. ஓகே, அடுத்ததா முக்கியமானது வந்து இந்த வீடியோ தான். அதாவது நீங்க கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கான 120 நாளுக்கான டைம் டேபிள் ஸ்ட்ராட்டஜி வந்து இதுல நான் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு நாள் நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், எதை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி, நம்ம கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும், எல்லா டீட்டெயிலுமே இதுல அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கோர்ஸ்ல ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டருக்கும் சரி, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கும் சரி, ரெண்டுக்குமே ஃபுல் சிலபஸ் வந்து ஆல்ரெடி அவைலபிளா இருக்குது. நீங்க ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். இன்னும் நிறைய வீடியோஸ் புதுசாகவும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, தமிழ்லையும் டீச் பண்ணிட்டு இருக்கோம், தமிழ்லேயே கொஸ்டின் கொடுத்து டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நீங்க தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி, நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணா போதுமானது. நீங்க ஜாயின் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஓகே, ஸோ இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து 999. ஒன் டைம் பே பண்ணீங்கன்னா 3 இயர் வேலிடிட்டி உண்டு. ஸோ நீங்க டைரக்டா ஆப்ல பே பண்ணிடாதீங்க. நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எப்படி ஜாயின் பண்ணுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஆப்புக்கான லிங்க்கும் இருக்குது. ஸோ நீங்க டைரக்டா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் காட்டும். சேட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. சேட்ல ரம்யா சந்திரங்களோட நேம் இருக்கும், அதுல இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் நீங்க பே பண்ண வேண்டிய ஃபீஸ் எல்லாமே அனுப்புவாங்க. அந்த ஃபீஸ் அந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணிட்டு இதே சேட்ல வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து 24 ஹவருக்குள்ள கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் பார்த்து அதுக்கப்புறம் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சப் இன்ஸ்பெக்டருக்கான ஸ்ட்ராட்டஜியுமே நான் கூடிய சீக்கிரம் கொடுத்துருவேன், இன்னும் 2 நாளுக்குள்ள கொடுத்துருவேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க அதுக்கும் அதே ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க சப் இன்ஸ்பெக்டருக்கான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றீங்கன்னா கான்ஸ்டபிளுக்கு தனியா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கான்ஸ்டபிளுக்கு மட்டும் தான் படிக்கிறீங்கன்னா கான்ஸ்டபிளுக்கு மட்டும் நான் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை பார்த்தா போதுமானது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ மறக்காம எல்லாரோடையுமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ஃபேக்குன்னு இன்னும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இது ஃபேக் இல்லை, இது ரியல் தான். ரியலான ஒரு நோட்டிபிகேஷன் தான். கன்ஃபார்மா நான் சொன்ன டேட்ல வந்து கன்ஃபார்மா நோட்டிபிகேஷன் வரத்தான் போகுது. இத்தனை வேகன்சி கன்ஃபார்மா இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.